பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்மளுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. பண்ணுற விஷயத்த பண்ணுற வேலையை ரொம்ப நேசித்து ரொம்ப லவ்வபுளாக பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம்தான் நம்மளுடைய சீக்ரெட் ஃபைலை பற்றி. ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். என் சீக்ரெட் ஃபைலில் நான் பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன நிறைய விஷயங்களை நீங்களும் பண்ணி பாருங்கள். மணி சேர்றதுக்கு, கோல்டு சேர்றதுக்கு, ஸோ வந்து கடன் வந்தது நமக்கு சீக்கிரமே தீர்றதுக்கு, ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டிங் மெத்தட்ஸ் அண்ட் டேர்ம்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய ப்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ மூட்டை அது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் வீட்டில் கட்டுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். சீக்ரெட் ஃபைலில் ஃபஸ்ட்டே அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒன்றா நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆகுது இந்த சீக்ரெட் ஃபைல் வீடியோ போடுறேன். மீதி நாட்கள் வந்து ஆஸ் யூஷுவல் மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஆஸ் யூஷுவல் வந்து மித்த விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனி பிளேலிஸ்ட்லையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ முதல்ல இந்த குலதெய்வ மூட்டை வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் திருஷ்டி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அண்டாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக எஃபெக்டிவான மெத்தட். நான் என்கிட்ட சீக்ரெட் ஃபைலில் இருக்கிற எல்லாமே வந்து பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆன மெத்தட்ஸ் மட்டும்தான். அதை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, நான் நகையெல்லாம் மீட்டுட்டேன், கடன் அடைஞ்சிருச்சு, ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு எனக்கு வந்து பணம் வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு அவ்வளோ தேங்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் என் நம்பர் கண்டுபிடிச்சி எனக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இன்றைக்கும் வந்து உங்களுக்கு 2 விஷயத்த ஷேர் பண்ணுறேன். கண் திருஷ்டியும் ப்ளஸ் வந்து வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் நமக்கு மணி தங்கும், நல்ல நிம்மதி கிடைக்கும். ஸோ அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தங்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நோட் புக்கை எடுத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோலாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தது புரட்டி பார்ப்பீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு பூஜா ரூமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அப்படியே செஞ்சு பார்த்துக்கலாம். நான் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் நோட் புக்கு போடல. நோட் புக் போட்டால் கிழிஞ்சிடுங்கிறதுனால ஃபைல் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கவரில் வந்து என்றைக்குமே அது வந்து கிழிஞ்சு போகாது, இல்லை வந்து நஞ்சு போகாது, ஃபேட் ஆகாது. அதனால இந்த மாதிரி நான் ஃபைல் போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், A4 ஷீட் பேப்பரில் எழுதி. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் நான் கிட்டத்தட்ட எழுதி மோர் தென் 5 years ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ப்ளூ கலர் சீக்ரெட் ஃபைல், சரிங்களா? ஸோ ப்ளூ அண்ட் எல்லோ 2 ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஒன்றா வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனி பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வீக்லி வந்து 3 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் ஒரு வீடியோவாக தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு சூப்பராக சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏர் அடிக்குங்கிறதுனால நான் ஷீட்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கண் திருஷ்டி அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தாங்க. நான் வந்து தங்கிலீஷில் எழுதியிருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஹிண்ட் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ, நல்லா புரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண் திருஷ்டி பார்க்கலாம். ஸோ கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நமக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருந்தாலும் கண்ணார் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வர்றது, தேவையில்லாத அதிகமாக வந்து விரயங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து கண் திருஷ்டி தான். அடிக்கடி நம்ம கீழே விழுந்து அடிபட்டுக்கிறது, இல்லை பசங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பென்சிவாக நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கண் திருஷ்டி நமக்கு நெருங்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதை நான் எனக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா. ஸோ நீளமான நல்லா இருக்கிற மாதிரி பச்சை மிளகா வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க.
5 பச்சை மிளகா, ஒரே ஒரு லெமன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கறித்துண்டு, ஒரே ஒரு பீஸ் போதும். ஸோ கறித்துண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேய்ப்பாங்கல்ல, துணி தேய்க்கிற இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். நான்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் வாங்குவேன். சிட்டியில் வந்து அவங்கக்கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக கூட ஒரு பீஸ் கூட கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. லெமனில் வந்து இந்த பிளாக் கலர் டாட்ஸ் இல்லாமல் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த 3 தான் நமக்கு தேவை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டணும் அப்படிங்கிறத இங்கே சிம்பிளாக நான் ட்ராயிங் போட்டிருக்கேன். ஸோ க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மாற்றி கட்டிடக்கூடாது இல்லையா, அதனால் எனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து 5 பச்சை மிளகா இருக்கணும், அதுக்கு கீழே லெமன் இருக்கணும், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கறித்துண்டி இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கட்டணும். கட்டி தொங்க விடும் போதும் இதே மாதிரி பச்சை மிளகா மேலே பார்த்து தான், கறித்துண்டு லாஸ்ட்டாக கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கட்டி தொங்க விடணும். இந்த மாதிரி அதை கெட்டிக்கோங்க. ஸோ கெட்டுறதுக்கு வந்து கருப்பு கலர் நூல் தான் பயன்படுத்தணும். ஸோ கருப்பு கலர் நூல் வந்து நமக்கு நாட்டுக்கடையிலே கிடைக்கும், இல்லை வந்து இந்த பூஜை பொருள் விற்பாங்கள்ல அங்கேயும் கிடைக்கும், இல்லை நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாக் கலர் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 4-5 தடவை நல்லா மடிச்சுக்கோங்க. ஒரு கனமான நூலாக மாறிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுக்கோங்க, இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கெட்டணும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே வாசல் கதவு இருக்குல்ல, அதுக்கு வெளியில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு திஷ்டி காய வைப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெளியே எலுமிச்சம்பழம்லாம் கெட்டி தொங்க விட்டுருப்போம். சில பேர் கத்தாழை கூட கெட்டி தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கெட்டி தொங்க விட்டுருங்க. இதை நீங்கள் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, எனி டே ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கோங்க. மார்னிங் டைமில் இது நீங்கள் பண்ணிக்கோங்க, ஈவினிங்க்கு மேலே இது நீங்கள் பண்ண வேண்டாம். நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ நீங்கள் பண்ணிவிட்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் மாற்றணுன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே காஞ்சு போச்சு, ஸோ எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்தையும் தூக்கி நார்மலாக குப்பையில் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக இதே மாதிரி வாங்கி நீங்கள் மாட்டிக்கோங்க. நான் மோஸ்ட்லி இதை மாட்டேன்னா ஒரு 1 or 2 monthsக்கு மேலேயே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு தான் நான் மாற்றுவேன். ஸோ உங்களுக்கு இது ப்ரிஃபரபுளாக இருக்கோ பார்த்துக்கோங்க. இது சீரியஸ்லாகவே உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி பூசணிக்காய் சுற்றி உடைக்க மாட்டோம், தேங்காய் சுற்றிலாம் நம்ம கந்திஷ்டி போக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சில பேர் வந்து டெய்லி சூட சுற்றி போடுறது கூட மறந்துடுவீங்கல்ல. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கந்திஷ்டி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். முக்கியமாக இங்கே பாருங்களேன், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணுன்னா, நெகட்டிவான வைப்ரேஷன், தீய சக்தின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே நமக்கு உள்ளே வராது, நெகட்டிவான எனர்ஜியும் உள்ளே வராது. அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஆறாவை வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஒரு மெத்தடை சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட் எடுத்துக்கோங்க, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும், தூளுப்பு கிடையாது. ஸோ நார்மல் வாட்டர், எனி வாட்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கண்ணாடி கிளாஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா கண்ணாடி பவுல் கூட நல்லது தான். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு நீங்கள் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன் டைம் இந்த கண்ணாடி பாத்திரம் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா இது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்ணாடி பாத்திரம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதாவது கண்ணாடி பவுலோ இல்லை கண்ணாடி டம்ளரோ எடுத்திருப்பீங்கல்ல, அதில் பாதி டம்ளர் நிறையிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கல்லுப்பு போட்டுக்கோங்க. பெரிய பாத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சின்ன சின்ன பாத்திரம் எடுத்தாலே போதும். அதில் பாதி அளவு கல்லுப்பை போட்டு நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டம்ளருக்கு 3/4 வாசி அளவு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்கள் வீட்டு ஹாலில், சென்டர் ஆஃப் த ஹாலில், இல்லை வீட்டுக்கு மத்திய பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, நடுவில் வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டு ஹாலில் செல்ஃப் இருக்குது, அது மேலே நான் எடுத்து வச்சுப்பேன். வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் சிங்க்லேயோ இல்லைன்னா நார்மலாக வந்து வாஷ் பேஷன்லேயோ அந்த தண்ணி கல்லுப்போடு போட்டு நல்லா கரைச்சி விட்டு வெளியேற்றிடுங்க. அவ்வளோதான்.
இந்த விஷயத்தை வந்து ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நைட் தூங்கினதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே இந்த வாட்டரில் டெபாசிட் ஆகிடும். காலையில் வந்து இதை நம்ம தூக்கி வெளியில் ஃப்ளஷ் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு என்ன பண்ணும், அந்த எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி, தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு இது சிம்பிளான ஒரு கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். அதாவது வீட்டை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள் கல்லுப்பு போட்டு வந்து கோமியம் கலந்து வீடை அலசி விடணும்னு. ஸோ கல்லுப்புக்கு இருக்கிற பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வாட்டரோடு ஆட் ஆகும்போது இது சூப்பரான நமக்கு ஒரு கிளென்சிங்காக மாறுது. அதாவது வீடை வந்து அந்த ஆராவை வந்து கிளென்ஸ் பண்ணுது, நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே அப்சர்வ் பண்ணி வெளியேற்றுறதுக்கு இது உங்களுக்கு உதவும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது ரெண்டுமே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெரிய நமக்கு எந்த செலவுமே வரவே வராது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து டே டு டே லைஃப்பில் அழகாக கிடைக்கும். ஸோ கம்மிங் ஃப்ரைடே கூட நாளையிலேருந்து இதை நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வீடு எப்போயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் தான், நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருந்தால் தான் வீட்டில் எந்த விதமான சண்டைகள் வராது, பிரச்சனை வராது. நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நமக்கு நிறைய பணம் சேரும். நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னா, ஹாப்பியாக இருந்தால் தான் நமக்கு நிறைய பணம் சேரும். ஸோ நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பணம் நம்ம கையில் தங்காது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு அடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் டீட்டெயில் கேட்டிருந்தீங்கல்ல. ஃப்ரைடே நீங்கள் என்னென்னலாம் மந்த்ரா ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு அதை வீடியோவாக கொடுக்கலான்னு இருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.